ஸ்ரீ குருபியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் அன்பான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் சில புராணங்களுடைய பெயர்கள் அதில் எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமாக விளக்கி காட்டும். 11 புராணங்கள்லேயே ஸ்காந்த மகாபுராணம் ஒன்று. ஸ்காந்த மகாபுராணம்னு சொல்கிறச்சே சாதாரணமாக எல்லாருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருவது ஸ்கந்த கடவுளுடைய கதை அப்படிங்கிறது தான். ஆனால் ஸ்காந்தத்தில் தேடி பார்த்தோம்னா கந்த கடவுளுடைய கதை ஒரு சின்ன போர்ஷன் தான். ஸ்காந்தத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு. 11 புராணங்களையும் வரிசையாக வச்சு இதில் எதுக்கு எடை அதிகம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு தராசு தட்டை வச்சு 17 புராணங்களையும் ஒரு தட்டில் வச்சுட்டு ஸ்காந்தத்தை மாத்திரம் இன்னொரு தட்டில் வச்சா ஸ்டில் ஸ்காந்தம் வில் பி மோர் தேன் த ரெஸ்ட் ஆஃப் த 17 புட் டுகெதர். ஸ்காந்தம்னு சொன்ன தொகுப்புன்னு அர்த்தம். வால்யூம் அப்படின்னு இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் திஸ் டெக்ஸ்ட் ஹேஸ் 4 volumes 5 volumes அந்த மாதிரி தொகுக்கப்பட்டது ஒரு தொகுப்பு, முதல் தொகுப்பு, இரண்டாவது தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்காந்தம்னா தொகுக்கப்பட்டது. அம்பாள் அப்படியே சேத்தா அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்தா தொகுக்கப்பட்டவர் ஸ்கந்தன். ஸ்காந்த மகாபுராணத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு, எல்லா கதைகளும் உண்டு. விஷ்ணுவை பற்றி கதைகள் உண்டு, சிவனை பற்றி உண்டு, சிவரகசிய காண்டம் எல்லாம் உண்டு. அதில் ஒரு போர்ஷன் தான் ஸ்கந்த கடவுளுடைய வரலாறு. ஸ்கந்த கடவுளுடைய வரலாறு மாத்திரம் ஸ்காந்தம் இல்லை. நமக்கு அந்த பெயர்னால ஸ்காந்தம் அப்படிங்கிறச்சே ஏதோ அது கந்த புராணம். தமிழில் அந்த ஸ்காந்த கடவுளுடைய கதையை தமிழில் பாடணும்னு ஆசைப்பட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஒரு 10,000 சொச்சம் பாடல்களில் கந்த புராணம்னு தனியாக பாடினார். ஸ்காந்தத்தில் தான் நிறைய வரலாறுகள். டிட்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த டிட்பிட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்காந்தத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எங்கே இருக்கும்னு கேட்டால் பாகவதத்தில் இருக்கும். தேவர்கள் 33 கோடி பேர், அப்படி தானே கணக்கு. அசுரர்கள் எத்தனை பேர்? தேவர்கள் 33 கோடி, அசுரர்கள் எத்தனை பேர்? எங்கேயாவது கணக்கு இருக்கா? ஸ்காந்தம் கணக்கு சொல்லும் 66 கோடி பேர் அப்படின்னு. அசுரர்கள் 66 கோடி பேர். தேவர்களுக்கு 33 கோடிங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு ஆர்டர் உண்டு. துவாதசாதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள், இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வர்க்கம் 1 கோடி, அதனால் 33 கோடி அப்படின்னு கணக்கு சொல்லிடலாம். அசுரர்களுக்கு அந்த மாதிரி கணக்கு இருக்கான்னா இல்லை. மொத்தம் பொதுவாக 66 கோடி வேணும்னா அதில் தானவர்கள், தைத்தியர்கள்னு அதில் சப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் எக்ஸாக்ட் நம்பர்லாம் கிடையாது. ஏன் அந்த மாதிரின்னா வேற ஒன்றும் இல்லை, நல்லதை விட கெட்டது எப்போவுமே உலகத்தில் கூடுதலாகவும் குறைந்தபட்சம் 2 மடங்கும் இருக்கும். அந்த கெட்டதை எதிர்த்து இந்த நல்லது தான் போராட வேண்டியிருக்கும். நல்லது எப்போவுமே மைனாரிட்டி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு நம்பரை ஸ்காந்தம் கொடுக்கும்.
ஸ்காந்தத்துக்கு நிகராக பலவிதமான விஷயங்களை தன்னுள் சேர்த்து கொண்டது பாகவத புராணம். பாகவத புராணத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்காது. பாகவத புராணத்திலேயே மிகவும் சிறப்பான ஸ்கந்தம், இங்கேயும் ஸ்கந்தம் தான். ஒவ்வொரு ஸ்கந்தம், இந்த ஸ்காந்தம் ஸ்கந்தம் ரெண்டும் ஒரே தான். 1 வால்யூம் ஆர் 1 தொகுப்பு இஸ் ஸ்கந்தம். இதில் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறது தசமஸ்கந்தம், பகவான் கிருஷ்ணரை பற்றி சொல்லக்கூடியது. 11வது 12வது ஸ்கந்தங்களும் கிருஷ்ணருடைய அவதாரம் பூர்த்தியானதுக்கப்புறம் என்னெல்லாம், இந்த மொத்த சீக்வன்ஸுமே பரீட்சித்துக்கும் சுகருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இதில் வராத விஷயமே கிடையாது. ராமாயணமும் உண்டு, இதில் பாகவதத்தில் ராமாயணமும் உண்டு. சுருக்கமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும்னு நினச்சோம்னா, முதல் ஸ்கந்தம் பக்தி, அவதாரங்கள், வேதவியாசர், பரீட்சித்து நாரதருக்கு இடையில் இருக்கிற உறவு, குருக்ஷேத்திர போருக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவல், அஸ்வத்தாமன் என்ன பண்ணினான், பீஷ்மர் என்ன செஞ்சார், கிருஷ்ணர், பரீட்சித்தின் பிறப்பு, கிருஷ்ணர் அவதாரத்தை பூர்த்தி செய்வது, இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். கலி உள்ளே நுழைவது, கலிக்காக 5 இடங்களை பரீட்சித்து கொடுப்பது, இது முதல் ஸ்கந்தம். 2வது ஸ்கந்தத்தில் சந்நியாசம்னா என்ன, பக்தினா என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, பகவானுடைய பெருமை என்ன, பாகவதர்களுடைய பெருமை என்ன, கர்ப்போதகசாயியாக முதல்ல புருஷ அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த பரம்பொருள் என்ன பண்ணினார். 3வது ஸ்கந்தம் விதுரர், உத்தவர், விராட் புருஷர், எப்படி ஒரு பக்கத்தில் தர்மம் அதனுடைய வம்சாவளி, இன்னொரு பக்கத்தில் அதர்மம் அதனுடைய வம்சாவளி, பிரம்மா, காலத்தை எப்படி பிரம்மா உருவாக்கினார், ஸ்வயம்புவ மனு, சதரூபை இவர்களுடைய வம்சாவளி, ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, கர்தம பிரஜாபதி, தேவஹூதி, கபில உபதேசம். 4வது ஸ்கந்தத்தில் அங்கே ஒரு பிரஜாபதி சொல்லியாச்சுன்னா இன்னொரு பிரஜாபதியை சொல்லணும். அப்படித்தானே மனுஷ இனம் உருவாகிறது, மானவ சமுதாயம் உருவாகிறது. அதனால் தக்ஷ பிரஜாபதி, தக்ஷ யஜ்ஞம் வந்தால் சதி வரணும், சிவபெருமான் வரணும். இதுக்கப்புறம் துருவன், வேனன், பிருத்து, கலியினுடைய அட்டகாசம் எப்படியெல்லாம் இருக்கும், அராஜகம் எப்படியெல்லாம் இருக்கும். 5வது ஸ்கந்தத்தில் பிரியவிரதன், அக்னிதரன், ரிஷபன், பரதன், ஜம்புத்வீபம்னா என்ன, தி ஜியாகிரபி பார்ட் ஆஃப் இட். ஜம்புத்வீபம்ங்கிறது என்ன, எப்படி வந்தது, அங்கே தான் நர்மதை நதிக்கரையில் ஒரு 50-60 வருஷத்துக்குள்ள செய்த சில ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்ச விஷயம், நர்மதை நதிக்கரையில் டைனோசார்ஸ் இருந்திருக்கு. ஃபாசில் ஆஃப் அ டைனோசார் ஒரு போர்ஷன் அங்கே கிடச்சிது. அதை எடுத்து இதில் ஒத்து பார்த்தோம்னா எப்படி நர்மதை நதிக்கரை ஜம்புத்வீபத்தினுடைய கரையாக இருந்தது, எப்படி அங்கத்தான் மனிதர்கள் மெல்ல மெல்ல செழித்தார்கள், அங்கிருந்து எப்படி பரவினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஜம்புத்வீபம் சொல்லும்போதே பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், 6 துவீபங்கள், துருவன் நேற்றுக்கு பார்க்குறச்சே துருவன் துருவபதத்தை அடைந்தான். அந்த துருவபதத்திலேருந்து எப்படி மற்ற கோள்கள்லாம் போய் ஃபிக்ஸ் ஆகுது இந்த விஷயம். 6வது ஸ்கந்தத்தில் அஜாமிளன், விருத்ராசுரன், இந்திரசித்திரகேது. 7வது ஸ்கந்தத்தில் ஹிரண்யகசிபு, பிரகலாதன், அங்கே தான் டீட்டெயில்டாக அந்த கதை. 8வது ஸ்கந்தம் கஜேந்திர மோக்ஷம்.
பார்க்கடல் மந்தனம், காலக்கூட்டம் வரது, அமிர்தத்தை எடுத்துன்னு வரது, மோகினி அவதாரம், மன்வந்திரங்கள்னா என்ன, முதல் நாள் பார்த்தோமே வாட் இஸ் அ மன்வந்திரம், என்ன கால பிரமாணம் அதுக்குன்னு அந்த டீட்டெயில்ஸ், மகாபலி, வாமன அவதாரம், சத்தியவிரதனுக்காக மத்ஸ்ய அவதாரம் எடுத்து எப்படி அந்த மீன் உதவி செய்கிறது, இதெல்லாம் 9வது ஸ்கந்தத்தில் சுத்யும்னன், அம்பரீஷன், மாந்தாதா, இதெல்லாம் இக்ஷ்வாகு குலம். மாந்தாதா, சகரன், இதெல்லாம் இக்ஷ்வாகு குலம். இக்ஷ்வாகு குலத்து மன்னர்களை பற்றி சொல்லிகிட்டே வந்து ராமருக்கு அப்புறம் எப்படி லவகுஷர்கள், குஷனுடைய ஆட்சி, குஷன்தான் மூத்தவன், அந்த ஜெனரேஷனுக்கு மூத்த பிள்ளை குஷன், அதனால் குஷனுடைய ஆட்சி வரணும். அதிலேருந்து அப்படியே புரூரவசை பற்றி ஒரு செய்தி வந்து திருப்பி பரசுராமரை பற்றி வந்து யயாதி, தேவயானி, ரந்தி தேவன், இதெல்லாம் அங்கே. அப்படியே தசமஸ்கந்தத்துக்கு வந்தால் கிருஷ்ணர். 11வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணர் அவதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு போவது. 12வது ஸ்கந்தத்தில் கலி உள்ள வந்ததுனால அரச வம்சங்கள் எப்படியெல்லாம் சிதிலமடைகின்றன. இப்படி கதை கொஞ்சம் இப்படி அப்படியே மாறி மாறி வருதே அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். பலவிதமான கதைகளை சொல்லி தர்மத்தையும் பக்தியையும் நமக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுப்பதுங்கிற முயற்சி தான் பாகவதம். தர்மத்தை மனித குலத்தில் அதிகப்படுத்த வேண்டும், தர்மம் தழைக்க வேண்டும். அதுக்கு அவரவர்கள் என்னென்ன பண்ண முடியும், அதுக்கு விதவிதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள், ஒவ்வொரு விதமான நிலைகள். பக்தியை எப்படி அதிகப்படுத்துறது, இதுக்காகத்தான். அதனால் ஆர்டர் வராது. அங்கே கேட்ட கேள்வி திருப்பி இன்னொரு இடத்துல வரும், இன்னொரு இடத்துல இங்கே வர வேண்டியது அங்கே வரும், எல்லாம் மாறி வரும். இவ்வளவு நாடி பல கதைகளை கேட்ட பரீட்சித் சுக்கர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைப்பார். எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது, இந்த கிருஷ்ணர் அப்படின்னு அப்பப்போ சொல்லுகிறீர்களே, இந்த கிருஷ்ணருடைய கதையை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லக்கூடாதா? அங்கே தான் தசமஸ்கந்தம் ஆரம்பிக்கும். இந்த கேள்வியை பரீட்சித் கேட்ட உடனே சுக்கர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பா, உன் மனசில் என்ன இருக்குன்னு இப்போ நான் புரிஞ்சுன்னேன். உன் மனசில் இருக்கிற இந்த விஷயம் சம்யக் வியவஸ்திதா புத்தஸ்தவ ராஜரிஷி சத்தம வாசுதேவ கதாயாம், வாசுதேவனுடைய கதையை கேட்க வேண்டும்னு நினச்சி அதுதான் நமக்கு பலம், அதுதான் வசதி அப்படின்னு நினைக்கிறியே. எப்போதும் அந்த கிருஷ்ணனை பற்றியே நினைக்க வேண்டும், வாசுதேவனை பற்றியே நினைக்க வேண்டும்னு ஆசைப்படுறியே. அது உனக்கு மாத்திரமில்லை, மனித குலத்துக்கே பெருமையை தரும். ஒரு பரீட்சித்து நினைக்கிறது, ஒரு பரீட்சித்து ஆசைப்படுறது இந்த மனித குலத்துக்கே பெருமையை தரும்பா. உனக்கு தெரியுமா, இந்த கதை, கிருஷ்ணருடைய கதையை கேட்பதனாலோ சொல்வதனாலோ எவ்வளவு நல்லது கிடைக்கும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவரே அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். சாதாரண கதை இல்லை, எல்லாருடைய மனசுலேயும் இருக்க வேண்டிய கதை. அந்த வாசுதேவனை எல்லோரும் எப்போதும் மனசில் வச்சுட்டு இருக்கணும்ப்பா. ஆனால் அது எவ்வளவு வசதிங்கிறதுக்கு உனக்கு சொல்கிறேன். வாசுதேவ கதா பிரஷ்னக புருஷான் ஸ்திரீன் புனாதிஹி. வாசுதேவ கதையை கேட்பவர்கள் அந்த குரூப்பில் 3 கேட்டகரிக்கு உயர்வு கிடைக்கும். புருஷான் ஸ்திரீன் 3 கேட்டகரி, 3 categories of people will be elevated. அது என்ன 3 கேட்டகரி? யார் அந்த 3 கேட்டகரி?
நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குமா இல்லையா? உடனே சொல்கிற வக்தாரம், பிரச்சகம், சோத்துண், தற்பாத சலீலம். 3 கேட்டகரி. எப்படின்னா, சொல்கிறவர் வக்தாரம், தன்னுடைய வாயினால் சொல்பவர். பிரச்சகம், இந்த கதையை சொல்லுன்னு ஒருத்தர் கேட்டாரா இல்லையா, அவர். இதுக்கு நடுவில், இந்த 2 பேருடைய கான்வர்சேஷனுக்கு நடுவில் உக்காந்துன்னு கேட்டுருக்காரே ஸ்ரோத்ருன், வெறுமனை கேட்குறவர். இவர் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டில் கேட்டார். இப்போ பரீட்சித்து ஒரு இன்ட்ரெஸ்டில் கேட்டார். பரீட்சித்துக்கு சுகர் பதில் சொல்கிறார். அப்போது சுகர் வக்தாரம், அவர் கேட்டவர் பிரச்சகம், பிரஷ்னம் கேட்டவர், அதனால் பிரச்சகம். இந்த 2 பேருக்கு நடுவில் அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் உட்கார்ந்து கேட்டுருந்தார்களே, அவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் வெறுமன காதில் செவிபடுப்பவர்கள் ஸ்ரோத்ருன். இந்த 3 கேட்டகரிக்கும் எந்த விதமான துன்பமும் வராது. இவர்கள் எப்போதும் நல்ல நிலையில் இருப்பார்கள், ஆன்ம ஏற்றத்தில் இருப்பார்கள். இதுதான்ப்பா கிருஷ்ண கதையினுடைய பெருமை. எதேச்சியாக உட்காந்து காதில் விழுந்தா கூட சொல்கிறோமா இல்லையா? சில சமயத்தில் நான் கேட்கணும்னு நினைக்கல, ஆனால் காதில் வந்து விழுந்துருத்து அப்படின்னு. கிருஷ்ணனுடைய பெயர் காதில் தன்னாலேயே வந்து விழுந்தால் கூட அது நன்மையை கொடுக்கும். எதேச்சியாக அந்த இடத்துல உட்காந்துன்றது ஏதோ ஒரு போக்கில் காற்று கொஞ்சம் வேகமாக அப்படி அடிக்காமல் இந்த பக்கம் அடித்து அந்த சவுண்ட் வேவ்ஸை இங்கே கொண்டு வந்தால் கூட அதனால் கிடைக்கக்கூடிய உயர்வு வேறு எதனாலும் கிடைக்காதுப்பா. அந்த அளவுக்கு மேன்மையானது கிருஷ்ண கதை. கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக தோற்றம் தந்தார்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். வசுதேவசுதம் தேவகீ பரமானந்தம் கம்சசானூரமர்தனம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவசுதம், வசுதேவ இனத்தில் வசுதேவருடைய மகனாக வந்து தோன்றியவர். சூரனுடைய மகன் வசுதேவர், வசுதேவருடைய மகன் கிருஷ்ணர். யதுகுலம், யயாதியினுடைய மூத்த மகன் யது, அந்த யதுவினுடைய குலத்தில் வந்தவர்கள். இதில் என்னன்னா, அரசாட்சி பண்ண முடியாதவர்கள். சத்திரிய குலம்தான், ஆனால் யதுகுலத்தை சேர்ந்தவர்கள் நேரடியாக ஆட்சியில் அமர முடியாது. இது யயாதி என்னைக்கோ கொடுத்த ஒரு சாபம். யயாதி தனக்கு இளமை வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். 6 பிள்ளைகள் அவனுக்கு. அவனுக்கு இளமையில் இருக்கக்கூடிய, இளமையினால் கிடைக்கக்கூடிய அந்த போகங்களை விடுறதுக்கு மனசு இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஆசை. இதுக்கு இடையில என்னாச்சு, சாபம் வேற வாங்கிட்டான். ஒரு மனைவி இடத்தில் கொஞ்சம் பிரியமாக இருந்தான், கூடுதல் பிரியமாக இருந்தான். இன்னொரு மனைவி இடத்துல சரியான வகையில் பிரியம் காட்டலை. அதுக்கு அவளும் காரணம்ங்கிறது வேற. இப்போ அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார். தேவயானியின் தந்தையாக இருந்த சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார், உனக்கு இளமை அழியக்கடவுதுன்னர். விமோச்சனம் கேட்டான். ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா, எப்போவுமே ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கூடவே அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டார்கள். சாபத்துக்கு ஒரு செமிகோலன் போட்டுட்டு அந்த சாபத்துக்கான விமோச்சனம் கூடவே கண்டினியூ ஆகும். இஃப் சம்ஒன் இஸ் ப்ரிப்பேர்ட் டு எக்ஸ்சேஞ்ச் யுவர் யூத், அப்போ நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உன்னுடைய முதுமையை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு, இவர் சாபத்தினால் கிடைச்ச முதுமையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீ இளமையை அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உன்னுடைய முதுமையை பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கிட்ட வாங்கிறது? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் உங்களுடைய இளமையை எனக்கு தாருங்கள் அப்படின்னா யாராவது ஒத்துப்பார்களா? தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்த்தான். 6 பிள்ளைகள் இருக்கிறார்களேன்னு மூத்த பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா கொஞ்சம் உன்னுடைய யூத்தை எனக்கு கொடுக்குறியான்னா. எப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வயசாகும்னு நான் காத்துட்டுருக்கேன், அப்போத்தானே நான் ஆட்சியில் உட்கார முடியும்.
நீங்கள் எங்கிட்ட மாற்றிண்டா நான் என்ன பண்ணுறதுன்னா கொடுக்க முடியாதுன்னா. அவன் தான் யது. கடைசி பிள்ளை பூர்வு கொடுக்குறேன்னு சொன்னான். அதனால தான் புருவம்சம் ஆட்சிக்கு அந்த வம்சம் வந்தது. அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் அமர முடியும். அந்த பூர்வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் கௌரவர்கள். குரு அதே வம்சத்தில் வந்தவன். அந்த கதை அப்படியே போகும். இங்கே யதுவுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், நீ ஆட்சியில், உனக்கு ஆட்சியில் உட்காரணுங்கிறதுக்காகத்தானே நான் கேட்குறத கொடுக்க மாட்டேங்கிற. அதனால் நீயும் உன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய முடியாதுன்னு சாபம் கொடுத்தான். அதனால் அவர்கள் அரச வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அரச வம்சத்தில் கவர்னன்ஸுக்கு உதவி செய்வார்களே தவிர அவர்கள் நேரடியாக ஆட்சியில் அமர முடியாது. அந்த குலத்தில் வந்து பிறந்தவன் தான் கிருஷ்ணன். யாதவனாக வந்து பிறந்தவன். இந்த வம்சத்தில் சூரதேவனுடைய மகன் வசுதேவன். வசுதேவனுடைய மகன்தான் வாசுதேவ கிருஷ்ணன். சூரதேவனுக்கு முதலில் பிறந்தது ஒரு மகள். அதுக்கப்புறம்தான் வசுதேவர் இன்னும் மற்ற குழந்தைகள், இன்னொரு மகள், மற்ற குழந்தைகள் எல்லாம் பிறந்தார்கள். முதல்ல பிறந்த மகள் சூரதேவருக்கு ஒரு கசின் இருந்தார். 2 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும்போது நாம் வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். உறவு என்றைக்குமே நாம் விட்டுடக்கூடாது, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படியெல்லாம் பேசின்ற போது, ஒருவேளை திருமணமாகி யாராவது ஒருவருக்கு குழந்தைகள் இல்லை என்றால் இன்னொருவருக்கு பிறக்கிற முதல் குழந்தையை ஸ்வீகாரம் கொடுத்து விடலாம். இது நமக்குள்ள ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி சூரதேவனுக்கு பிறந்த முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அவருடைய கசின் குந்திபோஜ மகாராஜா. அவர் ஆட்சிக்கு வந்தோடனே அவருக்கு இந்த பெண் குழந்தையை ஸ்வீகாரம் கொடுத்து பிருத்தையாக இருந்தவள் குந்தியாக போய் அங்கே வளர்கிறாள். அதனால தான் கிருஷ்ணருக்கு எப்போதும் அத்தை குந்தி சொந்த அத்தை. சூரதேவருடைய மகள்ங்கிறதுனால வசுதேவருடைய சகோதரி. வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த மகன். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். தேவகி கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக மாப்பிள்ளையையும் பெண்ணையும் அந்த தேரில் ரதத்தில் உட்கார சொல்லி ராஜாவாக இருக்கிற கம்சனே தேரை ஓட்டினான். அதுக்கப்புறம் அசரீரி என்ன சொல்லித்து என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தேவகி பரமானந்தம்னு சொல்கிறோமே, அது என்ன தேவகி பரமானந்தம்? வசுதேவ சுதம் சரி, தேவகி பரமானந்தம். கம்சச்சானூர மர்தனம். கம்சனுக்கு ஒரு அசட்டு தைரியம் இருந்தது. நியாயமாக பார்த்தா கம்சனுக்கு ஒரு பயம் வந்திருந்திருக்கணும். சில நேரத்தில் பயம் ஒரு கவுண்டர் தைரியத்தை ஏற்படுத்திடும். இவன் ஒரு ராட்சசனாக அனுப்புகிறான். பூதனையில் ஆரம்பித்து ஒரு ராட்சசனையாக அனுப்புகிறான். ஒத்தனாவது திரும்பி வந்தானோ? ஒருத்தன் கூட ஆயர்பாடியிலேருந்து திரும்பலை. முதல்ல ஒருத்தி திரும்பல, அதுக்கப்புறம் ஒருத்தன் வரல, சகடாசுரன் வரல, அதுக்கப்புறம் பெரிய லிஸ்ட்டு போட்டான். அவ்வளவு ஸ்டாக் வச்சுருந்துருக்கான் ராட்சசர்களை. விதவிதமாக அனுப்பினான். அகாசுரன் வந்தான், ஒருத்தன் பழமாக தொங்குனான், இன்னொருத்தன் கண்ணுக்குட்டியாக நின்னான், ஒருத்தன் பாம்பாக வாயப்படங்குன்னு கிடந்தான், ஒருத்தன் மருத மரமாக வந்து நின்னான். அந்த லாட்டிலேயே இந்த மருத மரங்களாக நின்ன 2 பேர் கம்சன் அனுப்பின அசுரர்கள் இல்லை. நளகூபரனும் மணிகிரீவனும் கம்சன் அனுப்பின ராட்சசர்கள் இல்லை. அவர்கள் 2 பேரும் எதேச்சையாக சாபம் வாங்கி என்னைக்கு விமோச்சனம், என்னைக்கு கிருஷ்ணன் இங்கே வந்து நம்ம எப்படியாவது கீழே தள்ளுகிறானோ அன்னைக்கு விமோச்சனம்னு காத்துட்டு இருந்தவர்கள். இந்த குரூப்பில் அவர்கள் 2 பேரும் சேர மாட்டார்கள். இத்தனை பேர் அனுப்பினானே, ஒருத்தங்கூட திரும்பி போகலை. கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்க வேண்டாம், ஒருத்தங்கூட திரும்பி வரலையே அப்படின்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது.
என்ன தைரியம்னா, இந்த மல்லர்கள் சானூரனும் முஷ்டிகனும் இருக்கிறார்களே, இவர்கள் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த மல்லர்களை அழித்து, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனாக மல்லர்களை அழித்து சானூரன் முஷ்டிகன் இறந்து அதுக்கப்புறம் கம்சன்கிட்ட வந்தான் கிருஷ்ணன். கம்ச சானூர மர்தனம். இது சரி. அதுக்கப்புறம் ஜெகத்குரும், நடுவில் தேவகி பரமானந்தம். இது என்ன தேவகி பரமானந்தம்? தேவகிக்கு ஆனந்தமாக இருந்தது. கல்யாணத்தன்னைக்கு அந்த தேரில் ஏறுற வரைக்கும் சிரிச்சவ, அதுக்கப்புறம் சிரிச்சா இருந்திருக்க முடியும்? சாதாரணமாக ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை கருவில் வளர்கிறதுன்னு நினைக்கும் போதே ஆனந்தம் இல்லையா? தன்னுடைய குழந்தை இப்படி வளருமோ, அப்படி வளருமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு பலவிதமாக அந்த குழந்தைய நினச்சி கற்பனை பண்ணி, அந்த குழந்தை இப்படி நடக்கிறது, இப்படி உருளுறது, உள்ளுக்குள்ளேயே அது இப்படி உருளுறது, இப்படி காலை உதைக்கிறது, எப்படியெல்லாம் அவன் நினச்சிட்டு இருப்பான். இந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் தாய்க்கு சந்தோஷம். ஆனால் தேவகிக்கு அந்த குழந்தை உள்ளுக்குள்ள நகர 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 இந்த குழந்தை வளர்றதே, இந்த குழந்தை வளர்ந்து பிறந்தா அவன் என்ன பண்ணுவானோ தெரியாதே, இந்த குழந்தை அழுத உடனே அவன் என்ன பண்ணுவானோ தெரியாதேன்னு அவளுக்கு சந்தோஷம் இல்லை, பரம துக்கம். ஒரு பக்கத்தில் குழந்தை வளர்றது, இன்னொரு பக்கத்தில் குழந்தை வளர்றதே இந்த குழந்தை பிறந்தவுடன் அழித்து விடுவானே. குழந்தை வளர்ந்து பிறக்க போகிறது என்னதான் பேற்று வலியாக இருந்தாலும், எவ்வளவு வலியாக இருந்தாலும், தன்னுடைய குழந்தை பிறக்கிறது அப்படிங்கும்போது ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு ராணி இருந்தா. ரொம்ப நாளைக்கு அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அதுக்கப்புறம் பலவிதமான பிரார்த்தனைகளுக்கு பின்னர் கருவுற்றாள். பேறு காலம் வந்தது. வலியில் தவிச்சுன்னு இருக்கா. பக்கத்து அறையில் ஜோசியர்கள், வைத்தியர்கள் எல்லாரும் குழுமியிருந்தார்கள். இங்கே தோழி பெண்கள் இவ மாத்திரம் இருக்கா, வலியில் தவிச்சுன்னு இருக்கா. அவர்கள்லாம் ஒருவேளை உதவி தேவைப்பட்டா அப்படின்னு வைத்தியர்கள். குழந்தை பிறந்த உடனே என்ன இருந்தாலும் சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசன், அப்போது அந்த டைம் என்னான்னு கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைத்தியர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், ஜோசியர்களும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த 2 ஜோசியர் அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டார்கள். இவ்வளவு வலியில் இவ காதில் விழுந்துருக்கு. ஒருத்தர் சொன்னார், என்ன அற்புதமான முகூர்த்தம், இப்போ மாத்திரம் அந்த குழந்தை பிறந்ததுன்னா நல்ல சுப முகூர்த்தம், இந்த முகூர்த்தத்தில் குழந்தை பிறந்தா பெரிய சக்கரவர்த்தியாக திகழும். இன்னொருத்தர் சொன்னார், கரெக்டு தான், இந்த முகூர்த்தம் தாண்டித்துனா அடுத்த முகூர்த்தம் ஆயிடுத்துன்னு வச்சுப்போம், குழந்தை நிறைய கோவில்களை கட்டும். அவ காதில் விழுந்துருது. வலி, மகப்பேற்று வலி எப்படி இருக்கும்? அந்த வலியில் இருக்கா. தோழி பெண்களை பார்த்தா, என்னை தூக்கி தலைகீழாக கட்டுங்கள்னா. என்னமானார்கள், இந்த முகூர்த்தத்தில் என் பிள்ளை பிறக்க வேண்டாம், சோழ சாம்ராஜ்யத்தில் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து என்ன பிரயோஜனம், இந்த முகூர்த்தத்தில் என் பிள்ளை பிறக்க வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்தில் பிறக்கட்டும், அது வரைக்கும் என்னை தூக்கி தலைகீழாக கட்டுங்கள், என்னுடைய பிள்ளை இப்போது இந்த முகூர்த்தத்தில் பிறக்கக்கூடாது. மகாராணியோட ஆணை, தூக்கி கட்டினார்கள். அடுத்த முகூர்த்தம் வந்தது, இறக்கிவிட சொன்னால் இறக்கி விட்டார்கள். இயற்கைக்கு மாறாக தலைகீழாக தொங்கியவள், அந்த குழந்தையும் உள்ளுக்குள்ள அப்படித்தானே இயற்கைக்கு மாறான நிலைமையில் இருக்க, கீழே அவளை இறக்கி விட்ட உடனே குழந்தை பிறந்தது. குழந்தை அப்படி பார்த்தா, இயற்கைக்கு மாறான பொசிஷனில் அந்த குழந்தை இருந்ததுனால கண்ணெல்லாம் செவந்து போயிருந்தது. இரத்த ஓட்டம் கண்ணுக்கு அதிகமாகி கண்ணு செவந்து போயிருந்தது. அப்படி பார்த்தா அந்த குழந்தைய செங்கணானோ அப்படின்னா, செங்கணானோ செம்மையான கண்களை கொண்டவனோன்னா, அதுதான் அவ சொன்ன கடைசி வார்த்தை. கோஞ்செங்கட்சோழன்னு சொல்லி காவிரி கரையில் ஏராளமான திருக்கோயில்களை கட்டிய ஒரு அரசன்.
எத்தனை கோயில்கள் சிவபெருமானுக்கு கோச்செங்கட்சோழன் கட்டினான்னா திருமங்கையாழ்வார் சொல்வார், எண்தோள் ஈசர்க்கு 70 மாடக் கோயில் கட்டியவன். திருவானைக்கா, ஜம்புகேஸ்வரம் உள்ளிட்ட பற்பல திருத்தலங்களை கட்டியவன் கோச்செங்கட்சோழன். ஆனால் அந்த மகப்பேற்று வலியிலையும் தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை பிறந்தவுடனே அந்த பிள்ளை எப்படி இருக்கும்னு பார்த்து ஆசைப்படுறது அம்மா. தேவகிக்கு அந்த கொடுப்பினையும் குறைச்சல் தான். என்னதான் தன்னுடைய உயிருக்கு ஆபத்துனாலும் அந்த குழந்தை நன்றாக இருக்கும்னு பார்த்து செங்கணான்னா கமலவதி. ஆனால் இங்கே இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய எடுத்துருவானே அவங்கிற தவிப்பு தேவகிக்கு இருந்திருக்குமா இல்லையா? எல்லாருக்கும் ஆனந்தம், மற்ற தாய்மார்களுக்கெல்லாம் பிள்ளை பிறந்தால் ஆனந்தம், தனக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு வலி இருந்தாலும். ஆனால் தேவகிக்கு அந்த நேரத்தில் அந்த பிள்ளை பிறந்து விட்டால் துன்பம் துக்கம், பிறந்து விட்டதுன்னு தெரிஞ்சா வந்து தூக்கிடுவான்.